11 லட்சமா? 11 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச பிஜேபி எம்பி எந்த ஊரில் தெரியுமா? மக்களவை தேர்தல் 2024ஓட ஓட் கவுண்டிங் நேற்று நடந்து கிட்டத்தட்ட எல்லா கவுண்டிங் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற நிலைமையில் இந்தூர் தொகுதியில் ஒரு பிஜேபி எம்பி 11 லட்சத்தி சில்லற ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. பிஜேபி ஜெயிக்குமா, காங்கிரஸ் ஜெயிக்குமா, எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்ட்டு நிறைய கணிப்புகள் வந்துச்சு. அதில் பிஜேபிக்கு அமோக வெற்றி, 400 இடங்களை அள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் போல் கணிப்புகள்லாம் வந்துச்சு. ஆனால் எதையுமே இல்லாமல் பிஜேபிக்கு மண்ணை கவுற அளவுக்கு அது ஷாக்கிங் தான். ஆனாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக 250 இடங்கள் கிட்ட அவங்க தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கூட்டணியாக சேர்த்து 295 இடங்கள் கிட்ட அவங்களுக்கு தான் வெற்றி நிலவரம் இருக்குது. ஆனாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து 272 தாண்டணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு இல்லையா? அந்த 272 யாருமே தாண்டலை. அந்த தாண்டணும் அப்படின்னா எல்லா கட்சிகளோட கூட்டணி வைக்கணும், எந்தெந்த பாசிபிள் கூட்டணியை உருவாக்கலாம் அப்படிங்கிறது காங்கிரஸ் தலைமையும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, பிஜேபியும் சரி, ரெண்டுமே வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு தான். ஏன்னா அவங்க ஏற்கனவே கூட்டணி அமைத்த சந்திரபாபு நாயுடும் சரி, நிதிஷ்குமாரும் சரி, இவங்க 3 பேர் சேர்ந்தாலே வந்து கிட்டத்தட்ட வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னும் இதர கட்சிகள் ஒரு 11 கட்சிகள் இருக்குது இந்த என்டிஏ கூட்டணியை ஆட்சி வரைகிறதுக்கு. ஆனால் தனிப்பெரும்பான்மையாக தனியாக பாஜக இனிமேல் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவங்க எந்த முடிவை எடுத்தாலும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் கலந்து ஆலோசிச்சே ஆகணும். சரி, அதுக்கு நமக்கு இப்போதைக்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச எம்பிகளை பற்றி பார்ப்போம். அதில் 4 பேர் பிஜேபி எம்பி தான் மீண்டும் ஜெயிச்சிருக்காங்க அவங்க தொகுதியில் நிறைய வாக்குகள் வித்தியாசத்தில். இந்தூர் எம்பி சங்கர் லால்வானி 11,72,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு அடுத்து இருக்கிறவங்க 52,000 வாக்குகள் மட்டும்தான் பெற்றிருக்காங்க. அப்படின்னா அந்த தொகுதியோட பெரும்பான்மையான ஓட்டுகள் அந்த மக்கள் எல்லாருமே இந்த பிஜேபி வேட்பாளரை ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அர்த்தம். அப்புறம் வந்து நம்ம அமித்ஷா, சிஆர் பாட்டீல், சிவராஜ் சிங் சவுகான் இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட 7 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க அவங்கவுங்க தொகுதியில். சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் ரஹீபில் ஹுசைன் அப்படிங்கிறவர் வந்து 7.36 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தவங்க வேட்பாளர். தமிழகத்துலேயும் 2-3 பேர் இருக்காங்க அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்தவங்க. ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கும்போது ராபரேலியில் அவங்க அம்மாவோட தொகுதி ராபரேலியில் போட்டிட்டார். அங்கே 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. வயநாட்டிலையும் கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு அவங்க வரவேற்பு ராகுல் காந்திக்கும் கிடைச்சிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கனிமொழி, கருணாநிதி அவங்க தூத்துக்குடி தொகுதியில் போட்டிட்டாங்க. அவங்களுக்குமே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி திருவள்ளுவர் வேட்பாளராக வந்த சசிகாந்த் செந்தில் காங்கிரஸோட ஆலோசகராக இருந்தவர். அவர் வந்து ஐஏஎஸ்ஸாக இருந்தவர். அதை பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு காங்கிரஸை சேர்ந்து அந்த தொகுதியில் திருவள்ளுவர் தொகுதியில் நின்னாங்க. அங்கே அவரும் வந்து 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டிக்கிட்ட திமுக அணியில் இருந்த எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. திமுக, அப்புறம் விசிக, காங்கிரஸ், அப்புறம் வந்து மதிமுக, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டும், இந்த மாதிரி வந்து ஒரு முஸ்லீம் கட்சி இவங்க, அப்போ கோமதேக எல்லாமே வந்து அவங்க கொடுத்தக்கூடிய சீட்டுகள்லாம் ஜெயிச்சிருக்காங்க. 40க்கும் 40 இந்த மாதிரி சாதனையை எந்த ஒரு கட்சியும் ஜெயிச்சதே இல்லை. 40க்கு 40 வந்து யாருமே பெற்றதில்லை. அது மட்டும் இல்லாமல் போன தேர்தலையும் ஒரு ஸ்வீப் அடித்து இந்த தேர்தலையும் ஒரு ஸ்வீப் அடித்து வேறு லெவலில் பண்ணிட்டாரு நம்மளோட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்.